வரக்கூடாது அப்படின்னு ஒரு கும்பல், வேற யாரும் இல்லை, பாமகவை சார்ந்த ஒரு சில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய தலைவர் உங்களை எப்படி எடுத்துகிட்டு வராங்க, எப்படி வழி நடத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஒரு சொந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி உயிர் நீத்த ஒரு தியாகி, அந்த தியாகிக்கு மரியாதை செலுத்த இந்த சமுதாயத்தில் 10 பேரும் வந்தால் மட்டும்தான் இன்னைக்கு பிற சமூகம் நம்மளை மதிக்கும். ஒரே சாதிக்குள்ளே நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது சரியான அரசியல் கிடையாது. அவர் அன்புமணி அவர்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி போகும்போது கட்சியை சரியாக நடத்தாமல் வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பீங்களே தவிர இது கட்சியை வளர்க்கறதுக்கோ பிற சமூகங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான இது கிடையாது. உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். காடுவெட்டியாருடைய புள்ள தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே சமயம் காடுவெட்டியாரோட ஃபோட்டோவை மட்டும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுக்கிறீங்க. காடுவெட்டியார் ஃபோட்டோ இல்லாமல் பாமக வட தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குமா, வாக்கு வங்கிகள் இருக்குமான்றது எல்லாருக்கும் தெரியும். வருமா வராதான்றது இந்த வட தமிழ்நாட்டு மக்கள், வன்னியர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் காடுவெட்டியார் புள்ள மரியாதை செலுத்தக்கூடாது தலைவருக்கோ இல்லை தேசிய தியாகிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது காடுவெட்டியாரோட ஃபோட்டோவை பாமகலேருந்து எடுத்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணுங்கன்றதை நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா காடுவெட்டியார் இல்லாமல், காடுவெட்டியாருடைய உழைப்பு இல்லாமல் கட்சி கிடையாது, பாமக கிடையாது. இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். இதை பெரிய விஷயமா பார்க்கணும். ஒவ்வொரு தியாகிகளுக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும், எல்லா ஆண்டும் தொடர்ந்து 4-5 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல மரியாதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடாது, நாங்கள் எங்கள் தலைவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சரியான முறையான அரசியல் கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா 10 பேர் வராங்க அப்படின்னும் போது 10 தலைவர்கள் வந்துட்டு போகிறது, மரியாதை செலுத்துறது, அது நமக்கு தான் அது பெருமை. நீங்கள் அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது எங்கள் தலைவர் தான் வரணுன்னும் போது கட்சிக்கோ இல்லை ஒரு பாமகவுக்கோ இந்த தியாகிகளுடைய குடும்பமோ தியாகிகளும் எழுதி தரப்படல. அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த 21 தியாகிகளுக்கு எந்த தியாகிகளுக்கு இவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க? இன்னைய வரைக்கும் பாமக சார்பில் போய் ஒவ்வொரு நினைவு தூணுக்கும் மாலை போட்டுட்டு போகிறாங்களே தவிர எந்த ஒரு தியாகிகளை சந்தித்து அவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாரும் இன்னைக்கு முன் வர மாதிரி எங்களை மாதிரி ஆட்களையும் யாரும் விடுறதுக்கும் இங்கே தயாராக இல்லை. ஏன்னா இந்த தியாகிகள் உயிரை விட்டுறணும். அவங்கள யாரெல்லாம் இந்த கட்சிக்காக சாகுறாங்களோ அவங்கள வருஷம் வச்சு இப்போ தலைவர் செத்தாங்க காடுவெட்டியார், அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய ஃபோட்டோவை போட்டு மாலை போட்டு அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லாருமே தேவையே தவிர இந்த சமுதாயத்துக்கோ இல்லை அவருடைய அந்த உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்கோ யாரும் நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தில் யாரும் இங்கே அரசியல் பண்ணலை. இது ஒரு முறையான அரசியலாக இல்லைன்றதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரல. இங்கே இப்போ காவல்துறை அதிகாரிகளும் இருந்தாங்க. அப்போ எதிர்த்தரப்பில் ஒரு 10 பேர் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த பாமக நண்பர்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரல, அவங்கள பார்க்கும்போது பரிதாபம் தான் வருது. நீங்கள் எப்படி ஒரு முறையான அரசியல் உங்களை நம்பி வந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்த போறீங்கன்னு தெரியல. இது அவங்களுடைய தலைமை அன்புமணி அவர்களுக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் இந்த பதிவு நான் இங்கே பதிவு பண்ணுறேன். எல்லாருக்கும் இது தெரியணும். எல்லாரும் ஒன்றா ஒரு சமுதாயத்தில் உழைச்சா மட்டும்தான் ஒரு சமுதாயம் வளரும். இது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு என்றைக்குமே ஒரு பிராண்டு, தெளிவான பிராண்ட் இருக்குது. 100 வருஷம் ஆனாலும் அழியாத ஒரு பிராண்டு காடுவெட்டியார். எத்தனை வருஷமா இருந்தாலும் என்னால இந்த களத்துல நிக்க முடியும். ஆனா காடுவெட்டியார் இல்லாம கட்சியோ உங்களால என்னைக்குமே நிக்க முடியாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இங்க சொல்றேன். நன்றி. காடுவெட்டியார், சின்ன காடுவெட்டியார்.